வணக்கம் நண்பர்களே, மீன் குழம்பு எப்படி செய்யுங்கிறத பார்ப்போம். வறுத்து அரைக்கிறதுக்கு மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு, வத்தல், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதை எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிருவோம். தக்காளி 2ம் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 பூண்டு, வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். தக்காளியை பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம். வாங்க பார்ப்போம். வெங்காயம், அரைச்ச மசாலா, தக்காளி பேஸ்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். மீனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு ஒரு காஞ்ச வத்தலையும் கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கி எடுப்போம். வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இது வெங்காயம் வதங்கிறதுக்காக அந்த கல்லுப்பு போட்டுக்கிட்டோம். அந்த மசால் வறுத்து அரைச்சி ஏன் போடுறோம் அப்படின்னா, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஏன் போடுறோம் அப்படின்னா, அது கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும், அதனால் அந்த மாதிரி போடுறோம். இப்போது தக்காளியும் பேஸ்ட் அரைச்சதையும் போட்டு வதக்கி விட்டாச்சு. ஏன்னா மசாலா வறுத்து அரைச்சி போட்டுட்டு ஏன் தனியாகவும் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, கேட்பீங்க. இது கொஞ்சம் பேஸ்ட்டு நல்லா குழம்பு திக்காக இருக்கும், அதனால் நம்ம இது மாதிரி கொஞ்சம் வறுத்து போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ தனியாக பொடி அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் மிளகாத்தூளையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கி விட்டுக்கிடுவோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ கொஞ்சோண்டு குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை கழுவி வச்சுருக்கிற மீனை சுத்தப்படுத்தி கழுவி வச்சுருக்கோம், அந்த மீனை எடுத்து போட போகிறோம். போட்டுட்டு மீன் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் குழம்ப கொதிக்க விட வேண்டாம். மீன் போட்டாச்சு. போட்டுட்டு கொதி வந்த உடனே மல்லித்தலையை போட்டு இறக்கிட்டோம். சுட சுட சுவையான ஊளி மீன் குழம்பு தயாராகிடுச்சு. எப்படி இருந்தது, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள், கமெண்ட்ஸில் கேளுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்புல உங்களுக்கு நான் ஏதாவது குறை இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேளுங்கள். சும்மா இது என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கேளுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.